என் பேர் வந்து ரம்யா கிருஷ்ணா. நான் வந்து செஞ்சம்ம நகர் பழங்குடி கிராமத்தில் தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் இருக்காங்க. அதில் 2 பசங்க, நானும் ஹஸ்பண்டு, பாட்டி 5 பேர் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் என்னான்னா மீன் பிடிக்கிற தொழில் மட்டும்தான். அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு ஹஸ்பண்டு அதோட ஜென்ஸும் 2 பேரும் போவோம். லேடிஸும் ஜென்ஸும் 2 பேரும் போய் சம்பாரிச்சாதான் எங்களால் வாழ்வாதாரம் ரெகுலராக இது பண்ண முடியும். அதுமாரி இருக்கிற டைமில் எங்களால் வந்து இந்த வீடு வந்து ரிப்பேர் பண்ண முடியல, அது இல்லாமல் ரெடி பண்ணவும் முடியல. நாங்கள் வந்து பாத்ரூம் வந்து ஓப்பன் டைப்பில் போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியே போகும்போது எங்களுடைய பாட்டியாண்ட தான் எங்களோட குழந்தைங்கள விட்டுட்டு போவோம். சப்போஸ் எங்கள் பாட்டி இல்லாத இந்த மீன் பிடிக்கிறதுக்கு இறை பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்கன்னா எங்களால் பாத்ரூமுக்கு போகவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவோம். இப்போ வந்து வீட்டாண்ட வந்து எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்தனால குழந்தைங்களும் வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் வீட்டாண்ட பாத்ரூம் இருந்தாலும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பாத்ரூம் போகிறதுக்கும் அதுவும் டாய்லெட் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது. என் பையனுக்கு வந்து நான் டெலிவரி டைம் வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரும், பாம்பு, பூச்சி, அதுமாரி ரொம்ப பிரச்சனைலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். மழை தண்ணி ஒழுவோம். எங்கள் வீடு இடிஞ்சு மேலே விழுந்துருமான்ட்டு பயத்தில் கூட இருந்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு. இப்போ வந்து கன்சீவாக இருக்கிறதுனால அதனாவோ இந்த 3rd மந்த்து கன்சீவாக இருக்கிறதுக்குள்ளே என் பேபிக்கு புது வீடு ஒரு லைஃப் வந்திருக்குது. பாத்ரூம் பிரச்சனையும் கிடையாது. அதில் வெளியே வரணும்னா இந்தமாரி மழை வருமா, அது வருமா, பூச்சி வருமான்னு சொல்லிட்டு என் பேபியை படுக்க வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டிய அந்த நிலமையும் இல்லை. இப்போன்னா ஒன்றா எங்கள் வீடு வந்து முன்னாடி இருந்த வீடு வந்து வாடகை வீட்டில் இருந்த மாரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனை இல்லாத என் பசங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா ஃபஸ்ட்டு இருந்த வீடு எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற வீடு வந்து நம்ம புதுசாக கட்டிட்டு புதுசாக போய் சேர்ந்துருக்கிற மாரி இருக்குதும்மா நம்மளுக்கு அந்த வீடு. இதேமாரி வீடு நம்மளுக்கு எப்போவுமே இருக்குமான்னு கேட்குறாங்க. அதேமாரி வீடு எப்போவுமே இருக்கணும்னா நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுனால தான் அந்த வீடு அப்படியே இருக்கும்டான்னு சொல்லிட்டு ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி டே டெலிவரி மூலிமா இந்த வீடு, பாத்ரூமு அதில் தான் நாங்கள் என்னென்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே இந்த நிறுவனம் கட்டி கொடுத்தனால இந்த ஹாப்பி டே டெலிவரி மூலிமா என் மனசாரையும் என் குழந்தை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.